பியூமி ஹன்சமாலிக்கும் கெஹல்பத்ர பத்மேய்க்கும் இடையிலான தொடர்பு என்ன? இப்படி ஒரு கோணத்தில் புதிய ஒரு வழக்கு அல்லது புதிய ஒரு பிரச்சனை இப்போது கிளம்பி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட கனேமுல்லா சஞ்சீவனுடைய கொலை தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்பிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். துப்பாக்கியை கடத்திய இஷாரா சவந்தி நேபாளத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவருடைய வாக்குமூலம் மூலமாக பல பேர் இப்போது சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய புலனாய்வு துறையை நீங்கள் மட்டம் தட்டி இருந்தால் அல்லது குறைத்து மதிப்பிட்டிருந்தால் நாங்கள் அப்படி கிடையாது என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இப்போது கனேமுல்லா சஞ்சீவனுடைய வழக்கு தூசு தட்டப்பட்டு புதுப்பொலிவோடு பல குற்றவாளிகளை கண்டுபிடித்தபடி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் இஷாரா சவந்தி கடல் வழியாக இந்தியாவிற்கு சென்றது எப்படி, இந்தியாவில் இருந்து நேபாளம் சென்றது எப்படி என்று அதோடு தொடர்புடைய பல பேரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் சில பேர், கிளிநொச்சியைச் சேர்ந்த சில பேர், மித்தனிய பகுதியைச் சேர்ந்த சில பேர் இஷாராவுக்கு உதவி செய்தார்கள் தலைமறைவாக இருப்பதற்கு என்பதற்காக பல்வேறுபட்ட தரப்பு கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த பல பேரும் இந்த பிடியில் இப்போது சிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கெஹல்பத்ர பத்மே இப்போது போலீசாரின் விசாரணையில் அல்லது சிஐடியினருடைய விசாரணையில் இருக்கிறார் என்று சொல்லலாம். அவருடைய தொலைபேசி இப்போது விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் இருக்கிற தரவுகள் பரிசோதனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கெஹல்பத்ர பத்மேயின் தொலைபேசி இப்போது விசாரணை செய்யப்படுகிறது. அதன் மூலமாக அவர் யார் யாரோடு தொடர்பில் இருந்தார் என்பது பற்றியெல்லாம் தெரிய வரும். இது ஒரு பக்கம் இருக்கின்ற போது, நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி இருந்தார் இலங்கையினுடைய பிரபலமான நடிகை, மாடல் அழகி என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வர்த்தகங்களில் ஈடுபடுகின்றவர் பியூமி ஹன்சமாலி. இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி 3 மணித்தியாலங்கள் வாக்குமூலத்தை வழங்கிவிட்டு வெளியே வந்த போது பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு என்னுடைய மகன் தொடர்பான ஒரு வழக்கு ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது, அது தொடர்பான ஒரு வாக்குமூலம் கொடுப்பதற்காக அல்லது அது தொடர்பாக பகிர்ந்து கொள்வதற்காகவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நான் வந்திருந்தேன், வேறு எந்த காரணங்களும் கிடையாது என்று சொல்லி மழுப்பிவிட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி பறந்து விட்டார். ஆனால் இப்போது கிடைத்திருக்கின்ற தகவலின்படி கெஹல்பத்ர பத்மேயோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கிறார் பியூமி ஹன்சமாலி என்கின்ற கோணத்தில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அதற்காகவே பியூமி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்னிலையாகி இருந்தார். அதற்காகவே அவரிடம் பல்வேறுபட்ட பிரத்யேகமான கேள்விகள் அல்லது பத்மே தொடர்பான நிறைய விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது அல்லது அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லியும் இப்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதனை வைத்து பார்க்கின்ற போது பியூமி சொல்லியிருக்கிற விஷயங்களோடு கெஹல்பத்ர பத்மேயினுடைய தொலைபேசியில் இருக்கின்ற அந்த முக்கியமான தரவுகள் எல்லாம் ஆராயப்பட்டு ஒரு முடிவுக்கு வருகின்ற போது நிச்சயமாக இலங்கையினுடைய கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், பிரபலமானவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் என்று பல்வேறுபட்ட தரப்பினரும் இதில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பியூமியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் அவர் மழுப்பி இருந்தார். ஊடகங்களுக்கு எந்த விதமான பிடியையும் கொடுக்கக்கூடாது என்பதற்காக நிறைய விஷயங்களை அவர் மௌனம் காத்தபடியே வெளியேறியிருந்தார். எனவே இன்றைய தினம் எது எப்படியோ அவர் இதற்காகத்தான் சென்றார். அதாவது பத்மேயுடனான தன்னுடைய உறவு குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றார் என்பது நிரூபணமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் பத்மேயுடன் வேறு யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்கள், அவர்களுக்கும் இந்த குழுவுக்கும் இடையில் என்ன சம்பந்தம், இஷாரா சவந்தியோடு வேறு யாரெல்லாம் இப்படி திட்டமிட்டு பல விஷயங்களுக்காக காய் நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பியூமி ஹன்சமாலி சிக்கி இருப்பதை போல இன்னும் யாரெல்லாம் இலங்கையில் சிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தெரிந்து கொள்வோம்.